வெல்கம் யூ ஆல். ஸோ ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி நீட் அண்ட் ஜே எக்ஸாமுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். சைன் கன்வென்ஷன் அப்படின்னா என்ன, ஃபிசிக்ஸில் சைன் கன்வென்ஷன் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு எப்படி போடணும், கெமிஸ்ட்ரியில் சைன் கன்வென்ஷன் எப்படி போடணும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம். ரைட். ஸோ கெமிஸ்ட்ரியில் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த கேஸஸ் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் ஸ்டடி. ரைட். இன் ஃபிசிக்ஸில் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைடு த பிஸ்டன் சிலிண்டர் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வி கேன் கோ ஃபார் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நேச்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா இன் அண்ட் அரவுண்ட் அஸ், ரைட். ஸோ எவ்ரிவேர் தெர் இஸ் அ சயின்ஸ், எல்லா இடத்துலையுமே சயின்ஸ் இருக்குது. ரைட். ஸோ பர்டிகுலராக ஃபிசிக்ஸ். ரைட். ஸோ எவ்ரி ஃபீல்டு, ரைட். ஸோ எந்த ஒரு பார்ட் ஆஃப் நேச்சர் எடுத்தாலும் தெர் இஸ் அ ஃபிசிக்ஸ். ஸோ நம்ம ஹியூமன் பாடியை எடுத்துக்கலாம். ரைட். ஸோ நம்ம ஹியூமன் பாடி அப்படிங்கிறது இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் இஸ் தேர். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபுட் எடுக்கிறோம். ரைட். ஸோ சம் ஃபுட் எடுக்கிறோம். ஃபுட் எடுத்த உடனே என்ன பண்ணுறோம், நம்ம சம் ஒர்க் பண்ணுறோம். ரைட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1000 கேலரி ஃபுட் எடுக்கிறேன், அந்த 1000 கேலரியுமே நான் யூஸ்ஃபுல் ஒர்க்காக தான் கன்வெர்ட் பண்ணுவேனா அப்படிங்கிறது டவுட். ரைட். நாட் அட் ஆல் பாசிபிள், யாராலுமே முடியாது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1000 கேலரி ஃபுட் எடுத்த உடனே என்ன பண்ணுவேன், ரைட். ஸோ ஐ வில் வாக். ரைட். ஸோ என்ன ப்ளே பண்ணலாம். ரைட். ஸோ தூங்கலாம். ரைட். ஸோ அதுக்கு எல்லாமே எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ சம் பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நான் யூஸ்ஃபுல் ஒர்க், ரைட். ஸோ ரீட் பண்ணுறதோ இல்லை சம் ஒர்க் பண்ணுறதோ யூஸ் பண்ணலாம். அப்படின்னா 100% ஒர்க்கும் 100% நம்ம எடுக்கிற எனர்ஜி இன்டேக்கை 100% ஒர்க்காக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியறது இல்லை. ரைட். ஸோ இதை தான் கெல்வின் அண்ட் பிளாங்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாங்க. தட் இஸ் கால்டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா. இந்த செகண்ட் லாவில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கெல்வின் அண்ட் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் அண்ட் பிளாங்க். Kelvin and Planck statement. Right. So one of the very important topic, second law of thermodynamics, like Kelvin and Planck அப்படிங்கிறது very important topic. So many times in NEET exam சரி JEE exam சரி கேட்டிருக்காங்க. You can say more than 20-25 times கேட்டிருப்பாங்க. Right. So concept is very simple. என்ன ஐடியா அப்படின்னா, நான் சாப்பிட்ற எல்லா எனர்ஜியுமே என்னால் யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து Kelvin and Planck statement. ஸோ நம்ம ஹியூமன் பாடி அப்படிங்கிறது ஒரு என்ஜின். ரைட். ஸோ என்ஜின் அப்படின்னா என்னப்பா, ரைட். ஸோ ஒரு எனர்ஜி இன்புட் கொடுக்குறோம், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஒர்க் கிடைக்குது. எல்லா எனர்ஜியுமே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா நாட் பாசிபிள். சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி ரிஜெக்டட். ரைட். ஸோ அதுதான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ரைட். வெரி சிம்பிள். ரைட். ஐ எம் ஹேவிங் ஒன் டிவைஸ். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு டெம்பரேச்சர் ரிசர்வாயர், அப்படி இல்லைனா யூ கேன் சே இட்ஸ் அ சோர்ஸ். இது பேர் என்ன பண்ணலாம், யூ கேன் சே சோர்ஸ். இங்கேருந்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து இந்த டிவைஸ் எடுக்குது. சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து இந்த டிவைஸ் எடுக்குது. ஆர் யூ கேன் சே நம்ம ஒரு எனர்ஜி இன்புட் கொடுக்குறோம். இது வந்து ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா என்ஜின் அப்படின்னு பேர். ஹீட் என்ஜின். யூ கேன் சே ஹீட் என்ஜின். ஸோ இந்த ஹீட் என்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா சோர்ஸ்லேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை வந்து எடுத்துக்குது. ரைட். இந்த சோர்ஸோட டெம்பரேச்சர் TH அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். TH. ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எடுக்குது. ஃபார் சே சிமிலர் டு அவர் ஹியூமன் பாடி. சிமிலர் டு அவர் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடி என்னப்பா பண்ணுறோம், ரைட். நாம சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, அதாவது ஃபுட் எடுக்கிறோம். ரைட். சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுக்கிறோம். எடுத்த எனர்ஜி எல்லாமே ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிடுமா, நாட் அட் ஆல் பாசிபிள். ரைட். ஸோ அப்படின்னா இந்த என்ஜின் வந்து சம் ஒர்க் கொடுக்குது. அந்த ஒர்க்கு இட் ஓன்ட் பி ஈக்குவல் டு QH. அப்படி தானே. ரைட். நான் எடுக்கிற எல்லா எனர்ஜி இன்புட்டுமே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியவே முடியாது. ரைட். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட், ரைட். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு 10 ஹவர்ஸ்க்கு வந்து படிக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த 10 ஹவர்ஸுமே ஃபோக்கஸ்டாக பர்டிகுலர் சப்ஜெக்ட் தான் ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாட் பாசிபிள், யாராலுமே முடியாது. ரைட். ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் படிச்சிருந்துருக்கலாம். ரைட். ஸோ ரிமைனிங் 7 ஹவர்ஸ் வந்து சிம்பிளி ஹீ கேன் see the book. ரைட். ஸோ சும்மா புக்கை பார்த்துட்டு கூட உட்காந்துருக்கலாம். ரைட். ஸோ விச் மீன்ஸ் எஃபிஷியன்சி வந்து நம்ம 10 ஹவர்ஸுமே நான் படித்தேன் அப்படிங்கிறது நாட் அட் ஆல் பாசிபிள். ரைட். ஸோ அதே மாதிரி தான் ஒரு என்ஜின் இருக்குது அப்படின்னா நான் QH அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கொடுக்குறேன், QH அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த QH அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியுமே ஒர்க்காக தான் கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது நாட் பாசிபிள். ஸோ கெல்வின் அண்ட் பிளாங்க் என்ன சொன்னாங்க அப்படின்னா 100% ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அ ஹீட் இஸ் நாட் பாசிபிள். 100% கன்வர்ஷன், இதுதான் சிம்பிளஸ்ட் ஸ்டேட்மெண்ட். 100% கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் இன்டு ஒர்க்.
heat into work is not possible. இது வந்து not at all possible. எந்த ஒரு என்ஜின் எடுத்துக்கிட்டாலும் ரைட், ஸோ நம்ம கொடுக்குற எனர்ஜி அப்படியே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஈவன் இட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஹியூமன்ஸ் ஆல்சோ. நான் எடுக்கிற எல்லா எனர்ஜி இன்புட்டையுமே நான் வந்து யூஸ்ஃபுல் ஒர்க்காக தான் கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நாட் அட் ஆல் பாசிபிள், யாராலுமே முடியாது. ரைட், ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். ஸோ அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் பி ரிஜெக்டட் அஸ் அ வேஸ்ட் ஹீட். ஸோ சம் பார்ட் வில் பி ரிஜெக்டட் அஸ் அ வேஸ்ட் ஹீட். ஸோ அப்படின்னா யூஸ்ஃபுல் ஒர்க் அப்படிங்கிறது என்ன, QH minus QL. QH minus QL, or you can say W not equal to QH. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பாசிபிள் கிடையாது. ரைட், ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ரைட், ஸோ வெரி சிம்பிள் ஐடியா. ரைட், நம்ம என்ன பண்ணுறோம், சம் அமௌண்ட் ஆஃப் ஃபுட், சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கிறோம் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபுட். அந்த என்டையர் எனர்ஜியுமே நான் யூஸ்ஃபுல் ஒர்க்காக தான் கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நாட் ஆல் பாசிபிள். வி ஆல்சோ என்ஜின். ரைட், நம்ம ஒரு ஃபுட் எடுக்கிறோம், சம் ஒர்க் பண்ணுறோம், ரிமைனிங் அமௌண்ட் என்ன பண்ணுறோம், ரிஜெக்ட் பண்ணுறோம். சிமிலர்லி ஒரு என்ஜின் என்னப்பா பண்ணுது, சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எடுக்குது. எங்கேருந்து எடுக்குது, சோர்ஸ் ஆர் ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர். ரைட், ஸோ எடுத்த அந்த ஹீட்டை சம் பார்ட்டை மட்டும் என்னவா கன்வெர்ட் பண்ணுது, ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது. ரைட், ஸோ ரிமைனிங் அமௌண்ட் என்ன ஆகுது, இட் இஸ் ரிஜெக்டட். It is rejected as a waste heat. எங்க ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா sink or you can say low temperature reservoir. Right, so source அப்படின்னா high temperature reservoir, sink அப்படின்னா low temperature reservoir. இதோட temperature வந்து I am saying is a TL. So இதுதான் செகண்ட் law of thermodynamicsல கெல்வின் அண்ட் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ கெல்வின் அண்ட் பிளாங்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு என்ஜின் எடுத்துக்கிட்டாங்க. என்ஜின் மாடலில் டிஃபைன் பண்ண லா தான் செகண்ட் லாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கெல்வின் அண்ட் பிளாங்க். ஸோ நெக்ஸ்ட் தேர் இஸ் அ கிளாஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ கிளாஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தட் இஸ் பேஸ்ட் ஆன் ரெஃப்ரிஜிரேட்டட் ஆர் ஹீட் பம்ப். அதை பேஸ் பண்ணி வர்றது வந்து கிளாஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லா பார்க்கலாம், இதில் உள்ள ஃபார்முலாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். தென் வி கேன் கோ ஃபார் அ கிளாஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். எனி டவுட்? வெரி சிம்பிள். செகண்ட் லாவில் கெல்வின் அண்ட் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அ ஹீட் என்ஜின். ரைட், ஸோ ஹியூமன் பாடி ஆல்சோ ஹீட் என்ஜின். Right, so we are taking some amount of energy, we are doing some work, remaining part will be liberated or rejected as a waste energy or waste heat. Similarly for an engine, இது வந்து ஒரு amount of heat எடுக்குது high temperature reservoir இருந்து, அதில் ஒரு பார்ட்டை மட்டும்தான் யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது, remaining will be rejected as a waste heat. This is heat rejected, this is heat rejected, this is heat supplied. Right, so this is the QH அப்படிங்கிறது heat supplied to the engine. இந்த சப்ளை பண்ண ஹீட்ல ஒரு பார்ட் வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது, remaining will be rejected to the sink. Right, நம்ம அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது சிங்க் தான். ரைட், ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் சிங்க். அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நேச்சுரல் சிங்க். ரைட், ஸோ சன் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் நேச்சுரல் சோர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் அ செகண்ட் லா. எனி டவுட்? எனி டவுட்? ரைட், ஸோ அவர் ஹியூமன் பாடி ஆல்சோ அ என்ஜின். ரைட், ஸோ நாமளே ஒரு என்ஜின் தான். ரைட், நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜி இன்டேக் எடுக்கிறோம், அதனால் ஒரு ஒர்க் பண்ணுறோம். ரைட், ஸோ எல்லா எனர்ஜியுமே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுமா அப்படின்னா நாட் பாசிபிள். ரைட், ஸோ சம் பார்ட் என்ன ஆகிடும், வேஸ்ட் ஹீட்டாக ரிஜெக்ட் ஆகிடும். ரைட், ஸோ தட் இஸ் த ஐடியா. கிளியர்? ஸோ இதில் we will apply some formula. QL. ரைட், ஸோ இப்போ இந்த இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி அப்படின்னா நம்ம கொடுக்குற எனர்ஜி இன்புட்டுக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது. ஃபார் சே நான் 1000 கேலரி சாப்பிட்றேன் அப்படின்னா 1000 கேலரியில் எவ்வளோ கேலரி வந்து நான் வந்து யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறேன், இட் வில் டிஃபர். ரைட், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். ஃபார் சே நான் வந்து 1000 கேலரி சாப்பிட்டுட்டு 100 கேலரிக்கு மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணலாம். ரைட், ஸோ சம் அதர் பர்சன்ஸ் என்ன பண்ணலாம், 1000 கேலரி சாப்பிட்டு 500 கேலரி ஒர்க் பண்ணலாம். அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ரைட், அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்க்குறோம். எஃபிஷியன்சி. ரைட், ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னு என்ன பார்த்தோம், நம்ம கொடுக்குற எனர்ஜி இன்புட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி அவுட்புட் கிடைக்குது, அதுக்கு பேர் தான் என்ன, எஃபிஷியன்சி. ரைட், ஸோ நம்ம கொடுக்குற எனர்ஜி இன்புட்டுக்கு எனர்ஜி இன்புட் எவ்வளோ எனர்ஜி அவுட்புட் கிடைக்குது, அதுதான் வந்து என்ன, எஃபிஷியன்சி. ரைட், ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ வேல்யூ இன் ஃப்ராக்ஷனில் வரும். இஃப் யூ ஆர் மல்டிப்ளைங் இன் 100 யூ வில் கெட் இன் அ பர்சன்டேஜ். ரைட், ஸோ இப்போ இந்த என்ஜினுக்கு நான் டிஃபைன் பண்ணுறப்ப ஃபார் அ ஹீட் என்ஜின் ஐ எம் டிஃபைனிங். ஸோ ஹீட் என்ஜினுக்கு வாட் இஸ் த எனர்ஜி இன்புட், எனர்ஜி இன்புட் என்ன, you can see from the diagram QH அப்படிங்கிறது எனர்ஜி இன்புட். கிளியர்? ரைட், ஸோ ஏன் அப்படின்னா இங்கே இருந்து தான் என்ன பண்ணுது, இட் இஸ் டேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, த இன்ஜின் இஸ் டேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. QH அப்படிங்கிறது என்ன, எனர்ஜி இன்புட். ஸோ த எனர்ஜி இன்புட் இஸ் QH. இப்போ எனர்ஜி அவுட்புட் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரைட், ஸோ ஏன்னா இதுவும் வெளியில் வர எனர்ஜி தான், இதுவும் வெளியில் வர எனர்ஜி தான். பட் த கான்செப்ட் இஸ்
what is the useful work, right? What is the useful work? நான் ஒரு 1000 calories சாப்பிட்டுட்டு ஒரு 500 calorie வந்து நான் என்ன பண்ணுறேன், தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ தூங்குறப்ப ஐ எம் ஸ்பெண்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ரைட்? ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க் கிடையாது. ஒரு 100 calorie மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ரீட் பண்ணுறதுக்கு இல்லை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் யூஸ்ஃபுல் ஒர்க். அப்படின்னா the QL is not useful work. What is useful work? W. W is the useful work. So this is W. So W value என்ன, QH minus QL. ஏன்னா difference of heat supplied and difference of heat rejected is W. So என்ன பண்ணலாம், efficiency of an engine you can define QH minus QL divided by QH. சொல்லலாமா? So இதுதான் efficiency ஓட formula. So இந்த formula substitute பண்ணீங்க அப்படின்னா you will get a value in a fraction. If you are multiplying the 100 you will get in percentage. Clear? So இதை வந்து என்ன பண்ணுறோம், simplify பண்ணுறோம். So இந்த equation simplify பண்ணுறோம். So I will get like this 1 minus QL by QH. QL by QH. Right. So இந்த இடத்துல unit does not matter. ஏன்னா QL by QH ரேஷியோ அப்படிங்கிறதுனால நீங்கள் கிலோ கேலரியை சப்ஸ்டியூட் பண்ணலாம், கேலரியை சப்ஸ்டியூட் பண்ணலாம், கிலோ ஜூலை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஜூலை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒன்லி ஒன் கன்ஸ்ட்ரைண்ட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருக்கணும். ஏன்னா ரேஷியோ தானே. ஸோ எஃபிஷியன்சி இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் எனி யூனிட். ஸோ தட் இஸ் ஐடியா 1 minus QL by QH. புரியுது, ரைட்? இதுதான் கான்செப்ட், ரைட்? ஸோ QH அப்படிங்கிறது என்னப்பா, ஹீட் சப்ளைடு டு த என்ஜின். வாட் இஸ் QL? heat rejected by the engine. So 1 minus QL by QH அப்படிங்கிறதா efficiency of an engine. So that is a very important idea. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலாவை ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். நான் எடுத்துக்கிற என்ஜின் வந்து ஒரு ஐடியல் என்ஜின் அப்படின்னு அசியூம் பண்ணுறேன், ரைட்? ஐடியல் என்ஜின் அப்படின்னா, ரைட், இட்ஸ் லைக் இட் கேன் கிவ் மேக்ஸிமம் ஒர்க் அவுட்புட். அதான் ஐடியல், ரைட்? ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு என்ன பார்த்தோம், ரைட்? ஸோ 10 ஹவர்ஸில் 9 ஹவர்ஸுமே வந்து அவன் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறான் அப்படின்னா இஸ் ஐடியல் ஸ்டூடெண்ட். ப்ராக்டிகலி தட் இஸ் நாட் பாசிபிள், பட் இஸ் அன் ஐடியல் வி கேன் சே, ரைட்? ஸோ ஈவன் ஐடியல் என்ஜின் ஆல்சோ கேன் நாட் கிவ் 100% ஒர்க். ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட்னா கூட 10 மணி நேரம் இருக்குது அப்படின்னா 10 மணி நேரமே படிக்க முடியாது. ஐடியல் ஸ்டூடெண்ட்னா கூட முடியாது. தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். திஸ் தே ஆஸ்க்ட் ஒன் டைம் இன் எய்ம்ஸ் கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, even ideal engine or Carnot engine or reversible engine cannot give 100% efficiency, right? Ideal na kuda 100% possible கிடையாது. Ideal அப்படினா என்ன அர்த்தம், maximum possible அப்படிங்கிறது ideal. Practical அப்படிங்கிறது it's a normal one, right? Ideal அப்படிங்கிறது maximum possible output வரது ideal one. Listen carefully. So if I am saying that the engine is reversible engine, டெக்னிக்கலாக ஐடியலுக்கு இன்னொரு பேர் என்னப்பா, ரிவர்சிபிள் என்ஜின். ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு we will discuss, ரைட்? ரிவர்சிபிள் என்ஜின், அப்படி இல்லை அப்படின்னா ஐடியல் என்ஜின், அப்படி இல்லை அப்படின்னா கார்னாட் என்ஜின். ஸோ கார்னாட், ஐடியல், ரிவர்சிபிள் எல்லாமே ஒரே மீனிங் தான், ரைட்? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த என்ஜினை யூஸ் பண்ணுறோன்னா எனக்கு மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியும். அப்படின்னா ஒரு 10 hours ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அப்படின்னா 9 ஹவர்ஸுமே ஒருத்தர் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணான்னா தட் இஸ் ஐடியல் ஸ்டூடெண்ட். ரிவர்சிபிள் யூ கேன் சே ஆர் கார்னாட் யூ கேன் சே, இந்த மூணுமே ஒரே மீனிங். அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பாசிபிள் அவுட்புட், நாட் 100%, வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் பாசிபிள் இது வந்து எக்ஸ் தான், ஓகேவா? ஸோ என் மாதிரி இருக்கலாம், இது எக்ஸ், ஓகே? மேக்ஸிமம் பாசிபிள் அவுட்புட், ரைட்? நாட் 100% அப்படிங்கிறது கார்னாட்டால் கூட முடியாது, நாட் 100%, ரைட்? நம்ம கார்னாட் தியரம், கார்னாட் சைக்கிள் டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ சாடி கார்னாட் தான் ஹி ப்ரப்போஸ் த தியரம். அதாவது அந்த மாதிரி ஒரு தியரம் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு யூ கேன் சே ஒரு மைல் ஸ்டோன், ரைட்? இவ்வளோ தான் மேக்ஸிமம் ஒர்க் கிடைக்கும், ரைட்? ஸோ கார்னாட்னாலே இட்ஸ் நாட் 100%. கார்னாட் அப்படின்னா என்னப்பா, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இவ்வளோ தான், ரைட்? அப்போ ப்ராக்டிக்கல் என்ஜின் எல்லாமே அதுக்கு கீழே தான் ஒர்க் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஃபார் சே ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா 10 hours 9 ஹவர்ஸுமே படிக்கிறான், ரைட்? ஸோ தட் இஸ் 9 hours ஃபிக்ஸ்டு. 9 ஹவர்ஸ்க்கு மேலே யாராலுமே முடியாது. ஸோ 9 hours படிக்கிறதே என்ன, ஐடியல் கான்செப்ட், ப்ராக்டிக்கலி நாட் கோயிங் டு ஹேப்பன், ரைட்? ஸோ அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணணும், 9 ஹவர்ஸுக்கு கீழே தான். தட் இஸ் த ஐடியா யூ ஹேவ் டு ஹேவ், கிளியர்? ஸோ ஐடியல் என்ஜின், கார்னாட் என்ஜின் ஆர் ரிவர்சிபிள் என்ஜினாக இருந்தால் யூ கேன் ரீப்ளேஸ் heat with the temperature. Q is directly proportional to temperature. So அப்படின்னா என்ன அர்த்தம், the QL is directly proportional to TL, QH directly proportional to TH. ஏன் இப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத கார்னாட் தியரம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் எலாபரேட்டாக பார்க்கலாம், ரைட்? ஸோ QL proportional to TL, QH proportional to TH. ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நான் இன்சர்ட் பண்ணுறேன்.
So listen, so efficiency அப்படிங்கிறது என்ன ஆயிடுமா 1 minus, so QL is proportional to TL. அப்ப என்ன பண்ணலாம், QL க்கு பதிலா you can substitute TL, QH will be TH. So the proportionality constant ரெண்டுமே cancel ஆயிடும். So we'll get like this. இந்த formula எப்போ applicable? Only for reversible engine or ideal engine or Carnot engine. Right? So reversible engine இந்த formula யூஸ் பண்ணலாம், Carnot யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ideal யூஸ் பண்ணலாம். Right? For normal heat engine you cannot use this formula. Right? Ideal engine, Carnot, reversible அப்படின்னா என்ன பார்த்தோம்? அந்த engine தான் maximum possible output கிடைக்கும். Right? மற்ற real engine எல்லாமே இந்த வேல்யூக்கு கீழே தான். It will give the work done or it will give the efficiency lesser than the Carnot. Very important. இதை பேஸ் பண்ணி கூட sometimes they will ask a NEET question, JEE question, even GATE exam mechanical also they ask the question. So this is the idea. Right? So in the formula 1 minus TL by TH formula can be applicable only for Carnot engine or reversible engine or ideal engine. 1 minus QL by QH formula can be applicable for any engine. You can apply this formula for Carnot apply பண்ணலாம், நார்மலா irreversible engine or practical engine or real engine க்கு apply பண்ணலாம். இந்த formula applicable for any type of engine, but this formula applicable only for Carnot. That is the idea you have to have. So இந்த formula substitute பண்றப்ப you have to be careful. The temperature must be in Kelvin. The temperature must be in Kelvin. Very important, right? So many students வந்து எங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான். The temperature கண்டிப்பா கெல்வின்ல தான் இருக்கணும். Right? So the law also Kelvin and Planck statement. Right? So remaining you cannot substitute in degree Celsius or Fahrenheit or Reaumur scale. Right? So temperature must be in Kelvin. ஒரு ideal engine efficiency substitute பண்றப்ப efficiency will be equal to 1 minus TL by TH, and the TL and TH must be in Kelvin. Very important, right? So 2019 or 18 there is one NEET question. ஒரு heat engine or ஒரு Carnot engine is operated between two temperature limit. என்ன limit அப்படின்னா one is a boiling point of water, another one is a freezing point of water. So அந்த மாதிரி ஒரு question இருக்கு, right? You know boiling point அப்படிங்கிறது என்னப்பா 100 degree Celsius, freezing அப்படிங்கிறது என்ன 0 degree Celsius, right? So அப்படி இருக்கிறப்ப if you are substituting 1 minus low temperature freezing point, right? So freezing point அப்படிங்கிறது 0, இங்க TH அப்படிங்கிறது 100 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா this will get 0, you will get 1. If you are multiplying 100% efficiency. Practically possible? Not at all possible. Practically that is not at all possible. ஏன்னா the unit must be in Kelvin. Unit எங்க இருக்கணும்? Kelvinல தான் substitute பண்ணணும். That is one of the very important idea. Any doubt? So human body அப்படிங்கிறது என்ன? ஒரு engine தான். ரைட், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எடுக்கிறோம், எனர்ஜி இன்புட் கொடுக்குறோம், அதுலேருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். எல்லா எனர்ஜி இன்புட்டுமே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா? யாராலையுமே முடியாது. மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணுறவங்க பேர் என்ன சொல்லலாம்? Carnot engine, reversible engine or ideal engine, right? So practical engine எல்லாமே இந்த எஃபிஷியன்சிக்கு கீழே தான் இருக்கும். That is the idea. Or you can take one ideal student 10 hours படிக்கிறான் அப்படின்னா 9 hours யூட்டிலைஸ் பண்ணானா அதுதான் ஐடியல், ரைட்? ஸோ 10 hours யாராலையும் படிக்க முடியாது. ஈவன் Carnot engine also cannot give 100%. ஏன் 100% கொடுக்க முடியாது அப்படிங்கிறது I will explain here. இப்போ இந்த வேல்யூ 1 வரணும் அப்படின்னா ஒன்று TH எப்படி இருக்கணும்? TH வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும். TH இன்ஃபினிட்டியாக இருந்தால் இந்த வேல்யூ என்ன ஆகிடும்? 1/infinity 0 ஆகிடும். I will get efficiency will be 1. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 100%. ரைட்? ஸோ TH இன்ஃபினிட்டியாக இருக்கிறது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அப்படின்னா TL எப்படி இருக்கணும்? 0வாக இருக்கணும். அப்போ 0 கெல்வினாக இருக்கணும், ரைட்? ஸோ 0 கெல்வின் ஆல்சோ இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் டு அட்டைன், ரைட்? ஸோ 0 கெல்வினும் நம்மளால் அட்டைன் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ஐடியா, ரைட்? ஸோ அப்படின்னா 0 கெல்வின் அட்டைன் பண்ண முடிஞ்சால் அந்த Carnot engine will give 100%. So அப்படின்னா 0 Kelvin அப்படிங்கிறது practically not possible. So we cannot get 100% efficiency with the Carnot engine. So this is the Ames question, right? So why we cannot achieve 100% efficiency in Carnot engine? Why? Because the low temperature we cannot attain 0 Kelvin. 0 Kelvin for a low temperature reservoir. அதனால தான் நம்மளால 100% efficiency even in Carnot also we cannot achievable, right? So it is not possible to get 100% efficiency. Practical will be lesser than this efficiency. இது வந்து maximum possible. Or you can say ஒரு yardstick. அது வந்து ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து லைக் இந்த எஃபிஷியன்சி இதுதான் என்னால் மேக்ஸிமம் கிடைக்கும். ப்ராக்டிக்கல் எல்லா இன்ஜினுமே என்ன பண்ணும்? இட் வில் பி லெஸர் தேன் தட். ஸோ திஸ் இஸ் த ஐடியா வித் Kelvin and Planck statement, right? So Kelvin and Planck statement என்னப்பா? 100% of conversion of a heat into work is not possible, right? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஒரு ஹீட் கொடுக்குறோம், கொஞ்சம் அமௌண்ட் என்ன ஆகும்? ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும், ரிமைனிங் அமௌண்ட் என்ன ஆகும்? வேஸ்ட் ஹீட்டாக ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். கிளியர்? ஸோ
இதிலிருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது we will discuss. Okay.